ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் Anmages யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரெட் ஆப்பை பற்றி தான். ஸோ க்ரெட் ஆப்போட ஸ்டார்டிங்லேருந்து வந்து நம்ம எப்படி வந்து ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, அதே மாதிரி அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ் என்னங்கிறத எல்லாத்தையும் நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு 3 months பேக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபேமஸான இருக்க யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து க்ரெட் ஆப்பை பற்றி போட்டோம்னா நிறைய பேர் டவுட்டும் கேட்டாங்க. ஸோ க்ரெட் கேஷ்னா என்ன அதெல்லாம் பற்றி கேட்டிருந்தாங்க டீட்டெயிலாக. ஸோ நம்ம அதை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக வந்து க்ரெட் ஆப் பார்த்தீங்கன்னா வந்து குனுல் ஷாங்கிற ஒரு பெங்களூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான். ஸோ பெங்களூர்லேருந்து தான் இப்போதைக்கு கர்நாடகாவில் தான் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா பேஸ்டு ஃபின்டெக் கம்பெனி தான். ஸோ நிறைய பேர் வந்து இது ஃபாரின் பேஸ்ட் கம்பெனிங்கிறாங்க. இல்லை இது இந்தியா பேஸ்ட் ஃபின்டெக் கம்பெனி தான். இது வரைக்கும் க்ரெட் ஏற்றலை அப்படின்னா கீழே வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அரௌண்ட் 250 ரூபா வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு பில் பேமெண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ வேணால் அந்த லிங்க் கொடுக்குறேன். ஸோ இது இன்வைட் லிங்க் மூலிமா போனால் உங்களுக்கு வந்து 250 ரூபா வரைக்கும் வரும். ஸோ செக் பண்ணி பார்த்து இன்ஸ்டால் பண்ணிங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு க்ரெட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது பேசிக்காக பார்த்திங்கன்னா நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டான உள்ள ஆப்பு. பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டே நான் வந்து அக்கௌண்ட் க்ரியேஷன் எல்லாத்தையும் அந்த வீடியோவில் காமிச்சிட்டேன். இன்கேஸ் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஆப் இருக்கும். இதுதான் ஹோம் ஸ்க்ரீனு. ஸோ இதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா க்ரெட் கேஷு, பேலன்ஸு, காயின்ஸு, வவுச்சர்ஸ் எல்லாமே காமிக்கும். ஸோ இப்போ வந்து இந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆஃபர்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து டெய்லி நிறையா டீல்ஸ் கொடுக்குறாங்க. இது எல்லாமே ரொம்ப கம்மி ரேட்டில் இருக்குது. ஐஃபோன் எல்லாமே வந்து வெறும் ₹1 கொடுத்தாங்க அப்படின்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த க்ரெட் கேஷ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ நம்ம என்னங்கிறத ஒன்று ஒன்றா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ இவங்க வந்து அப்பப்போ கொடுக்குற ஆஃபர்ஸில் தான் வந்து இந்த ஃப்ளிப்கார்ட்லலாம் கொடுக்குற மாதிரி ₹1க்குன்னு வந்து இடையில வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு கிரெடிட் கார்டு பில் பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டோக்கன் மாதிரி வரும். ஸோ அந்த டோக்கனில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐஃபோன் வந்து இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வர மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த ₹1 கொடுக்குற ஐஃபோனு. நீங்கள் வந்து ஷாப் போய் பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலராக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி இப்போது போட்டானிக்ஸோட ஹெட்செட்டு, ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து நட்டி ஆல்மண்ட்ஸ், கேரமல் சி, ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இந்த ப்ராடக்ட் காமிப்பாங்க. ஸோ இதெல்லாம் நான் பார்த்ததில்ல. ஸோ இந்த சாம்சங் லெவல் 2 U2 இயர்ஃபோன்ஸ், ஓகே, இது எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதை வந்து இந்த சேல் எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த காயின்ஸ் 100 காயின்ஸ் நீங்கள் காமிச்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ நம்ம வந்து இந்த க்ரெட் காயின்ஸ்னு ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பேமெண்ட் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு வரும் இந்த காயின்ஸ். இது பார்த்திங்கன்னா எனக்கு 19,113 காயின்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த க்ரெட் காயின்ஸை யூஸ் பண்ணி இந்த ஆஃபரை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஷாப்புக்கு போயிட்டு நம்மக்கிட்ட வந்து 19,000 வந்து காயின் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஆஃபரை இப்போ எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 100 காயின் யூஸ் பண்ணணும். நான் அதனால் என்ன பண்ணுறேன், இந்த ஹெட்ஃபோனில் வச்சுக்கிட்டு ஸ்லாஷ் த ப்ரைஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 100 காயின் அவங்க எடுத்துக்கிட்டு ஸோ யூ ஆல்சோ ஓன் 81 காயின்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது ₹2,000 கொடுக்குறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ₹3,000 ரேட்டாக ₹2,000 கொடுக்குறாங்க. ஸோ நான் ₹2,000 இதை வாங்கி என்ன பண்ண போகிறேன். ஸோ இப்போது இங்கே ஒரு 100 காயின் யூஸ் பண்ணுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஸ்லாஷ் அப்படின்னு போட்டு அட பாவீங்களா, இந்த ஷாம்பு மாதிரி இருந்தது, அதுவுமே வந்து ₹2,000 ₹169 கொடுக்குறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா காஃபி பாடி வாஷ் இது. ஸோ இது வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன்று யூஸ் பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து 100 க்ரெட் காயின்ஸ் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ₹134 இந்த நட்டி ஆல்மண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வேணால் பை நவ் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நெக்ஸ்ட் விண்டோவில் பார்த்திங்கன்னா வந்து இது இந்த இடத்துக்கு போய்டும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக நட்டி ஆல்மண்ட், கேரமல், சீ சால்ட்டு இது எவ்வளோங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு அமேசானில் போய் பார்க்கலாம். அரௌண்டு வந்து ஒரு ₹300 கிட்ட வருது. ஸோ இந்த அமேசானில் பார்த்திங்கன்னா ஸோ இந்த சேம் பேக்கெட்டை வந்து இந்த 300க்கு வர பேக்கெட்டை தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா க்ரெட்டில் வந்து 134 கொடுக்குறாங்க. ஸோ அரௌண்ட் வந்து ஒரு 50% வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இதில் ஆஃபர் வந்து வரும். ஸோ அதே மாதிரி ₹1 வருதுங்கிறப்போ நம்ம வந்து டேரெக்டாக ₹1 நீங்கள் வந்து உங்களோட டெபிட் கார்டில் இருந்தால் பே பண்ண முடியாது. ஸோ கிரெடிட் கார்டில் இருந்தால் இதில் கம்ப்ளீட்டாக பண்ணணும். ஸோ இதில் வந்து பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து க்ரெட் கேஷ் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது மூலயமா வந்து நிறைய பேர் வந்து பணம் எடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து லோனுக்கு அப்ளை பண்ணி வாங்குறதுக்குலாம் நேரம் இருக்காதுங்கிறப்போ நம்ம வந்து ஆல்ரெடி கிரெடிட் கார்டை கூட லிங்க் பண்ணியிருக்கிறதுனால இவங்களே வந்து இந்த க்ரெட் கேஷ்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த க்ரெட் கேஷை பொறுத்த வரைக்கும் இது டேரெக்டாக வந்து நமக்கு வந்து லோன் கொடுக்குறதுக்கான ஆப்பு. ஸோ நான் வந்து லோனுக்கு அவ்வளோவா நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த ஆப்புன்னு கிடையாது, எந்த ஆப்புக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம். அது வாங்குறது அவங்க தனிப்பட்ட விருப்பங்கள். ஸோ யூ ஹேவ் ஏர்ன்டு யுவர் செல்ஃப் மோர் தென் கிரெடிட்டு. ஸோ யுவர் கேஷ் பேலன்ஸ் இஸ் 1 lakh. ஸோ 1 lakh வரைக்கும் நம்ம எடுத்துக்க முடியும்னு சொல்லியிருக்கு. ஸோ டேக் லுக் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிவா ஹவு மச் டூ யூ வாண்ட், செலக்ட் எனி அமௌண்ட் யூ வாண்ட் இன் யுவர் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு கிரெடிட் அமௌண்ட் வந்து 80,000 வரைக்கும் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ மணி வில் பி கிரெடிட்டட் டு யுவர் பேங்க் அக்கௌண்ட் இன்ஸ்டன்ட்லி, சூஸ் யுவர் இஎம்ஐ பிளான். ஸோ நம்ம இதில் வந்து பணத்தை வாங்கிட்டு இஎம்ஐயில் வந்து பே பண்ண முடியும்.
ஸோ நான் வந்து இதை பெருசாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை, நீங்கள் வேணுங்கிறவங்க டீட்டெயில் போய் பார்த்துங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கிரெட் கேஷுக்கான ஆப்ஷன். ஏன்னா நிறைய பேர் வந்து கிரெட் கேஷை சொல்லுங்கன்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட்லேயும் ஒரு ப்ரோ கேட்டிருந்தார் காலையில். ஸோ அதுக்காக தான் இது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பேலன்ஸு. ஸோ இந்த பேலன்ஸும் பார்த்திங்கன்னா வந்து டேரெக்டாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்குலாம் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த மாதம் உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து கட்ட வேண்டியது வந்து ஒரு 10,000 இருக்குன்னா இந்த 2,752 அதில் போய் ஆட் ஆகிடும். ஸோ நீங்கள் மிச்சம் 7,000 சொச்ச ரூபாயை மட்டும் நீங்கள் கட்டிப்பீங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து இந்த அமௌண்ட் வந்து விட்ரா பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எடுக்க முடியாது. திரும்பவும் சொல்லிடுறேன். ஸோ இந்த வவுச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு என்கிட்ட 2 வவுச்சர்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வின்னான iPhone 12. ஸோ இதுக்கான ஒரு வவுச்சர் நான் வாங்கி இப்போதைக்கு வச்சுருக்காங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 6 days கழித்து யார் வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் இதுமாரி பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிக்கெட் வந்துச்சு அப்படின்னா நீங்களும் இந்த போர்ட்டிகுலர் இருப்பீங்க. ஸோ இதில் தான் வந்து அவங்க பார்த்திங்கன்னா இந்த ஐஃபோன்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த ஷாப் ஏரியாலையுமே அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வரும். சடனாக ஒருத்தருக்கு வந்து இந்த ஷாப் ஏரியாவில் தான் ₹1 வந்து ஐஃபோன் வந்துருந்தது. ஸோ ஒரு பெரிய சேனலில் கூட இதை காமிச்சிருந்தாங்க. அதே மாதிரி முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இதில் பெரிய விஷயமே வந்து இந்த பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ரெண்ட்டு, எஜுகேஷனு, நார்மலாக நம்ம கூகுள் பேலாம் எப்படி நீங்கள் பில் பேமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி எல்லா ஆப்ஸுமே இதில் பில் பேமெண்ட் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்ட்லேருந்து பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய கிரெடிட் கார்டு கிரெட் காயின் அதே மாதிரி நார்மல் பேலன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இதில் வந்து வர பேலன்ஸ் வந்து நம்ம வந்து நார்மலாக பேமெண்ட்டும் பண்ண வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் பேலன்ஸ் உள்ளார போயிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ₹2,752 இருக்குது. நான் இது முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு கிரெடிட் கார்டு பில் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம பே பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கீழே ஜஸ்ட் இங்கே வந்தீங்கனாலே உங்களுக்கு கூகுள் பேயில் உள்ள மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் வந்து நீங்கள் இன்கேஸ் உங்கள் கரண்ட் பில்லோ இல்லை ஃபோன் பில்லோ ஏதோ ஒன்று பே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு மொபைல் ரீசார்ஜுக்கு போகிறேன். ஸோ இப்போ இந்த ரீசார்ஜுக்கு போகிறேன்னு வச்சுங்களேன், நான் இந்த ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டை வந்து நான் கிரெட்லேருந்தே எடுத்து கட்டிக்க முடியும். ஸோ நான் இப்போ ஒன்ஸ் நான் நெக்ஸ்ட் பேஜுக்கு போனோடனே இப்போ பே 199 கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து பே இன்ஸ்டன்ட்லின்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம பே இன்ஸ்டன்ட்லி அப்படின்னு கொடுத்து நம்ம கிரெடிட் பேலன்ஸை கொடுத்தோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பே ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே போல் இன்னொரு ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் இருக்க அமௌண்ட்டை வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறப்பையும் உங்களுக்கு வந்து புதுசாக வந்து இந்த மாதிரி கிரெட் காயின்ஸு அதே மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ்லாம் திரும்ப வந்துகிட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி லாஸ்ட்டில் போய் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களோட கிரெடிட் ஸ்கோர் எல்லாத்தையுமே நம்ம வந்து இங்கே செக் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து கிரெட் கேஷுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து லோன் வாங்குறதுக்கு இந்த கிரெடிட் ஸ்கோர் பார்த்துக்கலாம். அதே மாதிரி மற்ற பில் பேமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு கடைக்கு போகிறீங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா ரைட் சைட் டாப்பில் பார்த்திங்கன்னா ஸ்கேன் அண்ட் பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஸ்கேன் அண்ட் பேவை கொடுத்து நீங்கள் நார்மலாக வந்து கூகுள் பேலாம் வந்து ஃபோன்பேலாம் வந்து ஸ்கேன் பண்ணிங்களா கடையில் போய்ட்டு அது மாதிரி நீங்கள் பொருள் வாங்கிட்டு கூட ஸ்கேன் பண்ணி இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் சீக்கிரமே வந்து இவங்களுமே வந்து பூல் வேலெட் மாதிரி, அதாவது வேலெட் மாதிரி நம்ம வந்து லோட் பண்ணி வச்சுக்கிற மாதிரியும் வந்து கொண்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டெபிட் கார்டிலேருந்து அமௌண்ட் எடுத்து இதில் வந்து வச்சுக்கிட்டு இதை யூஸ் பண்ணிக்க முடியுங்கிற மாதிரி ஒரு சில நியூஸில் பார்த்தேன். ஸோ பட் ஆனால் இப்போதைக்கு கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வர பேலன்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை கிரெடிட் கார்டிலேருந்து எடுத்து அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் தான் வந்து இந்த மாதிரி இந்த ஷாப்பிங்கு அதே போல் வந்து இவங்க வந்து இவங்கள்ட்ட இருக்க இந்த பில் பேமெண்ட்ஸ்லாம் வந்து நல்லா நிறைய பேர் யூஸ் பண்ணுங்கிறதுக்காக நிறைய ஆஃபர்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கூகுள் பே வந்து நிறையா முன்னாடி மாதிரி ஆஃபர் கொடுத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல. இப்போ பார்த்தா எதுக்கு எடுத்தாலும் டோக்கன் ஒன்று கொடுக்குறாங்க. அது ஒன்றுத்துக்கு யூஸ் ஆகாமல் தான் கிடக்கு. ஸோ ஏதாவது இது மாதிரி கேஷ்பேக் மாதிரி ஏதாவது சம்திங் கொடுத்தாங்க அப்படின்னா இப்போ மோஸ்ட்லி டாப்பில் இருக்க பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து ரிவார்ட்ஸ் கொடுக்குறது, அமௌண்ட் கொடுக்குறதெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. வெறும் ஸ்பான்சர்ஷிப்பாக பேசிக்கிட்டு இந்த மாதிரி பிராண்ட் வவுச்சர்ஸாக கொடுக்குறதுனால நமக்கு யூஸ் ஆக மாட்டுது. ஸோ கேஷ்பேக் அமௌண்ட்டாக எதுவும் கொடுத்தாங்கன்னா வந்து கூகுள் பே அதெல்லாம் வந்து யூஸ் ஆகும். ஸோ முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அவங்க யூசர்ஸ் வரதுக்காக நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்களுமே வந்து ஓரளவு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் இதில் என்னென்னா நீங்கள் வந்து கிரெடிட் கார்டுக்கு மூலயமா வந்து பேமெண்ட் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் ஒரு சில ஆப்ஸில் வந்து கிரெடிட் கார்டு பேமெண்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபோன்பே பொறுத்த வரைக்கும் பண்ண முடியும். பட் ஆனால் கிரெடிட் கார்டோட டீட்டெயில்ஸ் எதுவும் காமிக்காது. இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா கிரெடிட் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கார்டில் வந்து எவ்வளோ ஹிடன் சார்ஜஸ் எடுக்கிறாங்கன்னு முதற்கொண்டு எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்து பார்த்துட முடியும். அதே மாதிரி உங்களுக்கு கிரெடிட் கார்டு பில் வந்தோடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து இவ்வளோ அமௌண்ட்டு உங்கள் எடுத்திருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ₹19,479 இந்த மாதம் வந்து பே எடுத்திருக்கேன் கிரெடிட் கார்டிலேருந்து. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அன்பில்டு கொடுத்துருக்கு. ஸோ கார்டு ஆஃபர்னு போட்டு ஸோ இவ்வளோ ஆஃபர் நமக்கு வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ மினிமம் அமௌண்ட்டு எல்லா டீட்டெயிலுமே இதில் காமிக்கும். ஈவன் நான் என்னோட பிஓபியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு அந்த கிரெடிட் கார்டு பே பண்ணுறப்ப இருக்க ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கனாலே அதுலேயே வந்து எந்த ஒரு ப்ரோமோ எதுவுமே இருக்காது. அதே மாதிரி இதில் பில் பேமெண்ட் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு
1 டே ஒர்க்கிங் டேக்குள்ளார வந்து அவங்க இதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும் மோஸ்ட்லி. ஸோ இமீடியட்டாகவும் ரிஃப்ளெக்ட் ஆகும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எனக்கு 1 ஒர்க்கிங் டே வரைக்கும் டைம் எடுத்திருக்கு. ஸோ இன்கேஸ் சாட்டர்டே சண்டேஸில் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக வந்து மண்டே வரதுக்குள்ளார நமக்கு வந்து பில் பேமெண்ட் ஆகும் எனக்கு. ஸோ ஏன்னா ஒரு டைம் வந்து எனக்கு டிலே ஆகுதுன்ட்டு நான் செக் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஓபி சைடுக்கு போயிட்டு பட் ஆனால் பிஓபிலேருந்து வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ஓரளவு ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது மற்ற ஆப்ஸை பார்க்குறப்போ. ஏன்னா நான் வந்து ஒன் டைம் வந்து பேடிஎம்லேருந்து பண்ணிவிட்டு எனக்கு வந்து பேமெண்ட் வந்து அதில் ஆகலை. ஸோ அந்த டைம் வந்து பெரிய இஷ்யூவாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த கிரெடிட் பக்கம் நான் வந்து வரவே ஆரம்பித்தேன். பட் ஆனால் நான் யூஸ் பண்ண ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூசஸ் கிடையாது. பட் ஆனால் இப்போ வந்து ரீசெண்டாக இந்த யூடியூபர்ஸ்லாம் பேச ஆரம்பிச்சோன்னா இதை நிறைய பேர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக அக்கௌண்ட் ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ வேணும் அப்படின்னா அதை போய் பாருங்கள். அதே போல் நீங்கள் இது வரைக்கும் கிரெடிட் ஏற்றலை அப்படின்னா கீழே வேணால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அரௌண்ட் 250 ரூபா வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு பில் பேமெண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ வேணால் அந்த லிங்க் கொடுக்குறேன். ஸோ இது இன்வைட் லிங்க் மூலிமா போனால் உங்களுக்கு வந்து 250 ரூபா வரைக்கும் வரும். ஸோ செக் பண்ணி பார்த்து இன்ஸ்டால் பண்ணிங்க. ஸோ இதில் வேறு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நிச்சயமாக ஆன்சர் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.